எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன்.
அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அனைவருக்கும் எல்லாமல் இறையரும் குருவுடன் எப்போதும் துணியிருந்து வழிநடத்தும். தெய்வீக ஆற்றல் நிறைந்த இந்த மார்கழி மாத நிகழ்வில் மார்கழி யோகத்தில் 4வது நாள் படையலுடைய மார்கழி யோகம் என்ற இந்த இனிய நிகழ்வுக்கு வருகின்ற அனைவரையும் படையல் சார்பாகவும் படையல் குடும்பத்தார் சார்பாகவும் மண்டல குடும்பத்தார் சார்பாகவும் வரவேற்கின்றோம். வாழ்க வளர்க்க. இறை வணக்கம். 2 கைகளையும் மேலே உயர்த்தி கைகூப்பி வானத்தை பார்த்து மேலே பார்த்து எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த பரம்பொருளால் இறைக்கு வணக்கம். தலை உச்சியில் கைகளை குவித்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாரம் ஆகிய பஞ்சபூதங்கள், இயற்கையினுடைய அனைத்து அம்சங்கள் அவரவர் குலதெய்வங்கள் அனைவரையும் வணங்குகிறோம். புருவ மத்தியில் கைகளை குவித்து குருவுக்கு வணக்கம். அவரவர்கள் பின்பற்றும் குருவின் திருவடியை வணங்கி அவங்களுடைய பரிபூர்ண ஆசைகளை உதடுகளுக்கு நேராக கைகளை குவித்து தந்தைக்கு வணக்கம். உயிர் தந்த தந்தையின் திருவுருவை மனக்கண்முன் கொண்டு வந்து அவரது பாதங்களில் விழுந்து வணங்கி அவரது ஆசையினார். மார்புக்கு நேராக கைகளை குவித்து
யோகிகள், மகான்கள், ஞானிகள், சித்தர்கள், ஆன்மீக பணிக்கு அருந்தொண்டாற்றி அறிய பெறும் ஆன்மாக்கள், ஞானவான்கள், குருவார்கள், நம்முடைய நலவிரும்பிகள் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி அவர்களுடைய பரிபூர்ண ஆசைகளை பெறுகிறோம். தொப்புளுக்கு நேராக கைகளை வைத்து உயிர் தந்து உரு தந்து உருவாக்கி ஆளாக்கி வளர்த்த அன்னைக்கு வணக்கம். அன்னையின் திருவுருவை மனக்கண்முன் கொண்டு வந்து அவர் நம் பாதங்களில் சாஸ்திரமாய் விழுந்து வணங்கி அவருடைய ஆசைகளை வாங்க. மீண்டும் கைகள் மார்புக்கு நேராக இறை வாழ்த்து. ஈகம் இடைவிடாது காத்த இறையே போற்றி. இருக்கும் இடத்தில் இறையருள் பெருக இறையருளே போற்றி. ஈன்ற தாய் தந்தை இறையாகவே ஈன்றோர் போற்றி. ஈன்றோர் பெரிதுவக்க எடுத்துரைத்த குருவே போற்றி. இறைவனே எம்பெருமானே எங்கும் பரம் பொருளே இறையே போற்றி. இறையே போற்றி. இறையே போற்றி போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி கண்ட தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்க தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவடி சரணடைதல் தான். நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்திருக்கும் இடம் முழுவதும் தூய தெய்வீக ஆற்றலை நிரம்புகிறது. நாம் அமர்ந்திருக்கும் இல்லம் முழுவதும் தூய தெய்வீக ஆற்றல்களை நிரம்ப உள்ளதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் நம்முடைய உடலிலே, மனதிலே, உயிரிலே அலையறையாக வாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம்.
எல்லாம் வல்ல பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. சங்குமுத்திரை, கைகள் சங்குமுத்திரை, 3 முறை பிரணவ மந்திரம். வாழ்க வளமுடன். மார்கழி மாதம் முழுவதும் மார்கழி யோகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்று 4வது நாள். முதல் நிகழ்வாக சகலத்தையும் சாதிக்க வைக்கும் சக்தி வாய்ந்த சங்கல்பம் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளியது. அவர் மனிதனாக இருந்து மகானாக மாறிக்கொண்டிருந்த தருணம் சாதாரண மனிதனாக இருந்து உலக சமுதாயத்திற்காக சிந்தித்து தொண்டாற்றி வந்தார். அப்படி ஒரு மாபெரும் உலக அமைதியை நோக்கிய பயணத்தில் அவருக்கு அவர் அருளிய சங்கல்பம் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் இவை அனைத்தையும் வழங்குவதற்கு அவருடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். உலக சமுதாய சேவா சங்கம் உருவாக, ஆழியார் அருள் திருக்கோயில் உருவாக, எப்படி அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு தேவையான அனைத்து வாய்ப்பு வசதிகளையும் இந்த சங்கல்பம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அவருடைய குருவாக அருளப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்போ இன்று வரை அருட்தந்தை அவர்களினுடைய வழிகாட்டுதலின் பேரில் அவர் அருளிய இந்த தராசம் ஒட்டுமொத்த மகர்ஷி அவர்களை பின்பற்றும் அனைவராலும் பின்பற்றப்படுகிறது. உடல்நலம், பொருள் வளம், தொழில் வளம், குடும்ப வளம், உறவுகள் மேம்பாடு, கல்வி வளம், இப்படி அனைத்து ஒரு மனிதன் ஆரோக்கியமாக, நிறைவாக, நிம்மதியாக இருப்பதற்கு தேவையான அனைத்து வளங்களையும் வழங்கக்கூடியது. பிரபஞ்ச பேராற்றுடன் நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தி நம்முடைய சங்கல்பங்களை பதிய வைத்து அனைத்தையும் நமது வசமாக்கி நம்முடைய வாழ்வில் நிறைவாக வாழச் செய்யும் அற்புதமான ஒரு சங்கல்ப முறை இது. தினசரி ஒவ்வொரு இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து காலையில் 21 முறை சங்கல்பம் செய்துட்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது சர்வ வர்ஷி அல்லது சர்வ சித்தி தனாவச हरि ओम श्रीयम अयम क्रियम सौम नंदलक्ष्मी नमः त्रम क्रीम सोनलक्ष्मी नमः
வங் சங் டங் ரிங் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வபாகியலட்சுமி நமக நவும் மவும் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமி நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உண்வசமானாக்கும் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயம் கிரியம் சவும் சந்தலட்சுமி நமக கம் கிரீம் சந்தலட்சுமி நமக வங் சங் டங் ரிங் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வபாகியலட்சுமி நமக நவும் மவும் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமி நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயம் கிரீம் சவும் சந்தலட்சுமி நமக ரம் கிரீம் சவலட்சுமி நமக வங் சங் டங் ரிங் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் ஸ்வபாகியலட்சுமி நமக நவும் மவும் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமி நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயம் கிரீம் சவும் சந்தலட்சுமி நமக ரம் கிரீம் சவலட்சுமி நமக வங் சங் டங் ரிங் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வபாகியலட்சுமி நமக நவும் மவும் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமி நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயம் கிரீம் சவும் சந்தலட்சுமி நமக ரம் கிரீம் சவலட்சுமி நமக வங் சங் டங் ரிங் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வபாகியலட்சுமி நமக நவும் மவும் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமி நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயம் கிரீம் சவும் சந்தலட்சுமி நமக ரம் கிரீம் சவலட்சுமி நமக வங் சங் டங் ரிங் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வபாகியலட்சுமி நமக நவும் மவும் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமி நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயம் கிரீம் சவும் சந்தலட்சுமி நமக க்ரம் கிரீம் சவலட்சுமி நமக வங் சங் டங் ரிங் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வபாகியலட்சுமி நமக நவும் மவும் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமி நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானாலும் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயம் கிரீம் சவும் சந்தலட்சுமி நமக ரம் கிரீம் சவலட்சுமி நமக வங் சங் டங் ரிங் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வபாகியலட்சுமி நமக நவும் மவும் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமி நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வ ஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயம் கிரீம் சவும் சந்தலட்சுமி நமக க்ரம் கிரீம் சவலட்சுமி நமக வங் சங் டங் ரிங் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வபாகியலட்சுமி நமக நவும் மவும் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமி நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வ ஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயம் கிரீம் சவும் சந்தலட்சுமி நமக ரம் கிரீம் சவலட்சுமி நமக வங் சங் டங் ரிங் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வபாகியலட்சுமி நமக நவும் மவும் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமி நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வ ஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயம் கிரீம் சவும் சந்தலட்சுமி நமக ரம் கிரீம் சவலட்சுமி நமக வங் சங் டங் ரிங் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வபாகியலட்சுமி நமக நவும் மவும் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமி நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக
वस्य वस्य ओम स्वाहा हरि ओम श्रीं मय्यं क्लीं सौं सन्दलक्ष्मी नमः क्रम क्रीं स्वर्णलक्ष्मी नमः वं सन टं ह्रीं वीरलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवं मवं नडवडतागिय सूर्यलक्ष्मी नमः देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र संपत्वस्य நாவலோகத்தில் உண்டாகிற சர்வ ஜீவ பிராணிகளும் உன் வசமானால் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் சுவாஹா हरि ओम श्रीं मय्यं क्लीं सौं सन्दलक्ष्मी नमः क्रम क्रीं स्वर्णलक्ष्मी नमः वं सन टं ह्रीं वीरलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवं मवं नडवडतागिय सूर्यलक्ष्मी नमः देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र संपत्वस्य நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா हरि ओम श्रीं मय्यं क्लीं सौं सन्दलक्ष्मी नमः क्रम क्रीं स्वर्णलक्ष्मी नमः वं सन टं ह्रीं वीरलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवं मवं नडवडतागिय सूर्यलक्ष्मी नमः देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र संपत्वस्य நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா हरि ओम श्रीं मय्यं क्लीं सौं सन्दलक्ष्मी नमः क्रम क्रीं स्वर्णलक्ष्मी नमः वं सन टं ह्रीं वीरलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवं मवं नडवडतागिय सूर्यलक्ष्मी नमः देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र संपत्वस्य நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா हरि ओम श्रीं मय्यं क्लीं सौं सन्दलक्ष्मी नमः क्रम क्रीं स्वर्णलक्ष्मी नमः वं सन टं ह्रीं वीरलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवं मवं नडवडतागिय सूर्यलक्ष्मी नमः देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र संपत्वस्य நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா हरि ओम श्रीं मय्यं क्लीं सौं सन्दलक्ष्मी नमः क्रम क्रीं स्वर्णलक्ष्मी नमः वं सन टं ह्रीं वीरलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवं मवं नडवडतागिय सूर्यलक्ष्मी नमः देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र संपत्वस्य நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா हरि ओम श्रीं मय्यं क्लीं सन्दलक्ष्मी नमः क्रम क्रीं स्वर्णलक्ष्मी नमः वं सन टं ह्रीं वीरलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवं मवं नडवडतागिय सूर्यलक्ष्मी नमः देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र संपत्वस्य நாகலோகத்தில் உண்டாகிற சர்வ ஜீவ பிராணிகளும் உன் வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா हरि ओम श्रीं मय्यं क्लीं सौं सन्दलक्ष्मी नमः क्रम क्रीं स्वर्णलक्ष्मी नमः वं सन टं ह्रीं वीरलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवं नडवडतागिय सूर्यलक्ष्मी नमः देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र संपत्वस्य நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா हरि ओम श्रीं मय्यं क्लीं सौं सन्दलक्ष्मी नमः क्रम क्रीं स्वर्णलक्ष्मी नमः वं सन टं ह्रीं वीरलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवं मवं नडवडतागिय सूर्यलक्ष्मी नमः देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र संपत्वस्य நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ओम स्वाहा हरि ओम श्रीं मय्यं क्लीं सौं सन्दलक्ष्मी नमः क्रम क्रीं स्वर्णलक्ष्मी नमः वं सन टं ह्रीं वीरलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवं मवं नडवडतागिय सूर्यलक्ष्मी नमः देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र संपत्वस्य நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா हरि ओम श्रीं मय्यं क्लीं सौं सन्दलक्ष्मी नमः क्रम क्रीं स्वर्णलक्ष्मी नमः वं सन टं ह्रीं वीरलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः
नवमो नडवृत्ताय सूर्यलक्ष्मी नमः देवस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुत्रवस्य ஸ்ரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயும் கிரீம் சௌம் சந்தலட்சுமி நமக கிரம் கிரீம் சுனலட்சுமி நமக வங் சங் கங் ரீம் வேலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வ பாகியலட்சுமி நமக நவமோ நடுவத்தாகிய சூரியலட்சுமி நமக देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் நம் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா हरि ओम श्रीम मय्यम क्लीम सौम संदलक्ष्मी नमः क्रम क्रीम संदलक्ष्मी नमः वं सन टं ह्रीं वेलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवमो नडवृत्ताय सूर्यलक्ष्मी नमः देवस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் படையல் இயற்கை குணவகம் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் மய்யும் கிளீம் சௌம் சந்திரலட்சுமி நமக கிரம் கிரீம் சொர்ணலட்சுமி நமக वं सं टं ह्रीं वेलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवमो नडवृत्ताय सूर्यलक्ष्मी नमः देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் படையல் 48 நாள் மண்டல ஆரோக்கிய உணவு திட்ட குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளீம் சௌம் சந்திரலட்சுமி நமக ரம் க்ரீம் சுனலட்சுமி நமக वं सं टं ह्रीं वेलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवमो नडवृत्ताय सूर्यलक्ष्मी नमः देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் 21 நாள் பிரம்ம முகூர்த்த சாதனா குடும்பங்கள் அனைவரின் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா சிறப்பு சங்கல்பங்கள் யாருக்காவது தேவை ஒன்னு அல்லது 2 பேர் தினமும் அடுத்த நாள் சார் இந்துமதி பெரியமாவும் பெரியப்பாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க பேரு உமா பெருமாள் हरि ओम श्रीम ऐं ह्रीं सौं सन्दलक्ष्मी नमः क्रं ह्रीं सुनलक्ष्मी नमः वं सं टं ह्रीं वेलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवमो नडवृत्ताय सूर्यलक्ष्मी नमः देवस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य स्त्रीवस्य पुत्र சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் திருமதி உமா பெருமாள் தம்பதியினர் மிக விரைவில் பரிபூர்ண உடல் ஆரோக்கியம் பெற்று நீடாயுடன் வாழ வசிய வசிய ஓம் ஸ்வாஹா ஓகே சிறப்பு விரைவில் நடந்தவாள் இறைவனை வேண்டுகிறோம் வாழ்க வளமுடன் हरि ओम श्रीम ऐं ह्रीं सौं सन्दलक्ष्मी नमः क्रं ह्रीं सुनलक्ष्मी नमः वं सं टं ह्रीं वेलक्ष्मी नमः ओम हम सर्वभाग्यलक्ष्मी नमः नवमो नडवृत्ताय सूर्यलक्ष्मी नमः देववस्य भूतवस्य लोकवस्य राजवस्य जनवस्य पुरुषवस्य ஸ்ரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானால் போல் உலக மக்கள் அனைவரும் பரிபூர்ண உடல் ஆரோக்கியமான வசிய வசிய ஓம் ஸ்வாஹா அடுத்தது வேதாந்திரி மயக்கவர்களின் திருமதியை வழங்கி வாழ்க்கை நன்றி இந்த தனாகச சங்கத்தை நிறைவு செய்கிறோம் எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீராயும் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞான பெற்று ஏறோங்கி வாழ்வோம் வாழ்க வளர்வோம் வானதிமா நீங்க திருப்பாவை துருவம் பாதிப்பாங்க ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன்
உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தெல்லோரெம்பாவாய். ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உள்னுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து உள்னுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போற்றி போற்றி. தேங்க்யூ. பக்கத்துல வணக்கம். அடுத்தது அக்னிஹோத்ரா நிகழ்வு. அக்னிஹோத்ரா நம்ம எல்லாருக்கும் தெரியும். தினசரி ஒவ்வொருத்தரையும் செய்ய வேண்டிய இல்லறத்தாளின் கடமைன்னு சொல்றாங்க. ஸோ அவர்கள் இல்லத்திலிருந்து மிக சரியாக சூரிய உதய நேரத்துல பண்ணணும். நம்ம இன்னைக்கு இந்த சங்கல்பம் எல்லாம் பண்றதுனால கொஞ்சம் நேரம் மட்டும் மாறுபடும். இருந்தாலும் அதை பழக்கப்படுத்தணுங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த அக்னிஹோத்ரா நம்ம ஆரம்பத்துல பண்ணிட்டு இருக்கோம். இப்பொழுது அக்னி வளர்த்து அக்னிஹோத்ரா மந்திரம் சொல்லி அதே நேரத்துல நீலாயுள் மரண பயம் நீங்கி நீலாயுடன் வெற்றியுடன் வாழ்ந்து இறைவனை உணர்ந்து முக்தி பேறு பெறக்கூடிய அற்புதமான மந்திரம், அற்புதமான யாகம், மகா மிருத்யுஞ்சி யாகம் சொல்லுவாங்க. ஸோ மகா மிருத்யுஞ்சி யாகம் இப்போ இது அக்னி வளர்த்து அதையும் செய்ய போறோம். அண்ணா வீடியோ வரலைங்கண்ணா. மகா மிருத்யுஞ்சய மந்திரம் 9 முறை. ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்தம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனா மிருத்யோர்முக்ஷீயமாமృతాர்த்தே. ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் 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 புஷ்டிவர்தனம்
उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षी यमामृताते ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षी यमामृताते ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षी यमामृताते ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षी यमामृताते ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षी यमामृताते ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षी यमामृताते ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षी यमामृताते ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षी यमामृताते இப்போ ஆஃப் அக்னிஹோத்ர மந்திரம் காலையில் சொல்லக்கூடிய அக்னிஹோத்ர மந்திரம் सूर्याय स्वाहा सूर्याय इदं नमः प्रजापतये स्वाहा प्रजापतये इदं नमः அக்னிஹோத்ராவில் அக்னி வளர்த்து யாகம் முன்பு அக்னியின் முன்பு யஜ்னத்தின் முன்பு முத்திரைகள் செய்வது மேலும் நம்முடைய சங்கல்பத்துக்கு வன்பு. அதனால நம்முடைய எண்ணத்தை எண்ணியது பாது நடக்க, எண்ணத்துக்கு வலு கொடுக்க, நம்முடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், சங்கல்பங்கள் அனைத்தும் மிக விரைவில் நிறைவேற வெற்றிகரமான வாழ்க்கை வாழ பெரிய முன்னோர்கள் நம்முடைய குருமார்கள் அருளிய அற்புதமான ஒரு யோக முறை, ஒரு விஞ்ஞான முறை, முதிரைகள். அந்த முதிரைகள்ல குபேர முதிரை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையினுடைய அனைத்து செல்வங்களையும் வழங்கக்கூடிய வகையில் இந்த குபேர முதிரை இருக்கு. அந்த குபேர முதிரை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரோம். இன்றும் குபேர முதிரை, குபேர முத்திரை, வஜ்ராசன இருக்கையில் வஜ்ராசன இருக்கையில் குபேர முத்திரை 10 விரல்கள், 10 விரல் இப்படி மடிச்சுக்கிறோம், 10 விரல் இப்படி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு 3 விரல்கள், கட்ட விரல், நடுவிரல், ஆள்காட்டு விரல் மட்டும் வெளியே விரித்து 3 விரலோட நுனிகளை மட்டும் ஒன்னா சேர்க்கும். கட்ட விரல், ஆள்காட்டு விரல், நடுவு. ஸோ கைகள் தோள்பட்டையை, கைகள் தோள்பட்டைக்கு அருகில் கொண்டு வந்துடும். கண்கள் மூடிய நிலை, இடுப்பு, கழுத்து, தலை நேராக இருக்கும்.
அண்ணா வீடியோ போயிடுச்சுங்கண்ணா. கைகள் தோள்பட்டை அருகில், இடுப்பு கழுத்து தலை நேரம் இருக்கும். கட்டவிரல், நடுவிரல், ஆள்காட்டு விரல், 3 விரலுடைய 2 கைகளுடைய 3 விரலும் சேர்ந்திருக்கும். கண்கள் மூடியதில்லை. கவனம் முழுவதும் அந்த 3 விரல்களும் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் கவனம். பஞ்சபூதங்களும் இந்த நம்மளுடைய 5 விரல்களோடு தொடர்புடையது. நன்மை தரக்கூடிய நவகோள்களினுடைய ஆதிக்கம் நம்முடைய விரல்களுக்கு உண்டு. உடல் இயங்குவதற்கு காரணமான நாளமில்லா சக்திகளுடைய முக்கியமான நரம் முடிச்சு நம்மளுடைய 5 விரல் நுனிகளில் சங்கமிக்கிறது. உடலும் மனமும் உயிரும் இயங்குவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆதாரங்கள் மணிப்பூரகம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், சித்தி, ஆகிய சகசிராரங்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் மற்றும் சக்கரங்களுடைய இயக்கமும் இந்த நம்முடைய 10 கைகளில் உண்டு. ஆக இந்த கை விரல் நுனிகளை பயன்படுத்தி உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உயிர் ஆரோக்கியம், செல்வ வளம், பொருள் வளம், குடும்ப வளம், ஒரு மனிதன் அமைதியாக, நிறைவாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக அனைத்து வளங்களையும் வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு குதிரை, அற்புதமான விஷயங்கள் நம்முடைய 10 விரல்களில் அடங்கியுள்ளன. இப்பொழுது நாம் செய்து கொண்டிருப்பது குபேர முத்திரையில் கட்டை விரல் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் உள்ளது. செவ்வாய் எந்த ஒரு செயலையும் துணிச்சலுடன் செய்து வெற்றி பெற காரணமாக இருப்பது. ஆள்காட்டி விரல் குரு பகவானுடைய நேரடி ஆதிக்கத்தில் உள்ளது. குரு கிரகம் நாம் செய்யும் செயலுக்கு தேவையான முழு ஒத்துழைப்பையும் வாய்ப்புகளையும் நல்கி வெற்றியையும் மகிழ்ச்சியையும் வழங்கக்கூடியது குரு கிரகம். நடுவிரல் நேரடியாக பிரபஞ்ச பேராற்றலுடன் தொடர்புடையது. சந்திரகாத சக்தியோடு மனிதனும் சனி கிரகத்தோடு தொடர்புடையது. ஆக சனி கிரகம் நாம் செய்யும் செயலுக்கு தகுந்த விளைவை கொடுக்கும். இந்த 3 கிரகங்களின் பரிபூர்ண ஆற்றல்களை பெற்று நம்முடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இப்பொழுது உங்களுடைய ஒவ்வொருவருடைய சுய சங்கல்பம், உங்களுடைய தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள், லட்சியங்கள், நோக்கங்கள், பிரார்த்தனைகள், வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதனை ஆழமாக, அழுத்தமாக, ஆத்மார்த்தமாக 3 முறை உறக்க சொல்லி இந்த பிரபஞ்ச காந்த காலத்தில் பதியும். உங்களுடைய சங்கல்பங்கள் இப்போ நீங்க உங்களுடைய மனத்திரையில உங்களுடைய நீண்ட நாள் சங்கல்பங்கள், பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் அனைத்தும் நடந்து விட்டதாக நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறது. அதாவது உங்க ஸ்கிரீன்ல பாருங்க. உங்களுடைய மனத்திரையில உங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நடந்து விட்டதாக நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள். அந்த நிகழ்வை உங்களுடைய மனத்திரையில பாருங்க, சந்தோஷமா பாருங்க. நீங்க நினைச்சது நடந்துருச்சு,
கேட்டது கிடைத்து விட்டது, விரும்பியது அனைத்தும் கிடைத்து அப்படின்னு நினைச்சு அந்த நிகழ்வை மனத்திரையில பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது. நீங்கள் வெற்றி அடைந்து விட்ட வெற்றி கழிப்பில் அந்த நிகழ்வை பார்க்கிறோம். உங்கள் எண்ணம் ஈடேறிய வெற்றி கழிப்பில் நீங்கள் வெற்றி அடைந்த அந்த நிகழ்வை உங்கள் மனத்தினால் பார்க்க. உங்கள் தேவைகள், விருப்பங்கள், லட்சியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுக்க அனைத்திற்கும் அனைவருக்கும் நன்றி பெருக்க செலுத்துகிறது. பிரபஞ்ச பேராற்றலோடு நேரடியாக தொடர்புள்ள இந்த 3 விரல்களை பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் வளங்களையும் வெற்றிகளையும் அடையலாம். இதை தினசரி எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். 5 நிமிடம் முதல் 50 நிமிடம் வரை இந்த முத்திரைகள் செய்யலாம். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அவருடைய தேவைகள், வாய்ப்புகள், வசதிகள் அதற்கு தகுந்த மாதிரி தினமும் செய்யலாம். தினசரி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு அவசியமான ஒரு யோக முறை இந்த முத்ரா தியானம். அதுவும் மிக சிறப்பான ஒரு குபேர தியானம். இந்த குபேர யோகம், இந்த குபேர முத்திரை தியானத்தை நம்ம தொடர்ந்து 30 நாளும் செய்திருக்கோம். அற்புதமான இந்த முத்திரையை வழங்கி எல்லா நிறையர்களுக்கும் ஸ்ரீ ஜெய் குருஜி அவர்களுக்கும் குருமாவர்களுக்கும் நன்றி. எல்லாம் பேராற்றில் கண்ணினால் உடல்நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞான பெற்று ஓங்கி வாழ்வோம். மண்டலா சங்கல்பம். மண்டலா குடும்பத்தார் அனைவரும் சொல்லலாம். நான் என்னுடைய 48 நாள் மண்டலா உணவு திட்டத்தை முறையாக, முழுமையாக, ஆத்மார்த்தமாக கடைபிடித்து பின்பற்றி அதனுடைய பலன்களை முழுமையாக அனுபவித்து மகிழ்கின்றேன். இருபத்தி 21 நாள் பிரம்மமுகூர்த்த சாதனை நிகழ்வை கொண்டு வருவது அவர்களுக்கு உண்டான சாதனா சங்கல்பம். நான் என்னுடைய 21 நாள் பிரம்மமுகூர்த்த சாதனாவை முறையாக, முழுமையாக, ஆத்மார்த்தமாக கடைபிடித்து பின்பற்றி அதனுடைய பலன்களை முழுமையாக அனுபவித்து மகிழ்கின்றேன். வாழ்க. மெதுவாக கைகளை தளர்த்தி 2 உள்ளங்கைகளை மெதுவாக தேய்த்து முகத்தை வருடி, உடலை வருடி, கைகளை முகத்துக்கு நேராக உள்ளங்கையை வைத்து மெதுவாக கண்களை திறந்து பார்த்து இயல்பு.
50 ரூபா போடு, நல்லா இருக்க மாட்டேங்குதுப்பா. இன்றைய சிந்தனைக்கு சுவாமி சிவானந்தர் அருளிய மனிதனின் மன அமைதிக்கு வழிகள் சொல்லிட்டு அற்புதமான விளக்கங்களை, எளிமையான வழிமுறைகளை கொடுக்கிறாங்க. அதை இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்குவோம். உங்கள் உள்ளத்தில் எழும் எண்ணங்களின் தரத்தை பொறுத்து எத்தகைய வார்த்தைகளை நீங்கள் உங்கள் அண்டை அயலாரிடம் பயன்படுத்துகிறீர்களோ அவற்றை பொறுத்து உங்கள் வாழ்வை நீங்கள் யார் யாருடன் கழிக்க வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கிறானோ அவர்களுடன் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலையும் பொறுத்தே தெய்வீக அளவுகோல்கள் மனிதனை மதிப்பீடு செய்கின்றன. இந்த உலகத்தில் எதுவுமே உங்கள் கவனத்தை வேண்டுவதில்லை. அனைத்தையுமே கவனிக்க ஆண்டவன் உங்களுடன் இருக்கின்றார். எது நடந்தாலும் அது கடவுளின் இச்சையால் நடக்கிறது. கடவுளின் அனுகிரகமின்றி எதுவும் நிகழ்வதில்லை. ஏதாவது நிகழ்ந்தது என்றால் அது உங்களின் பார்வையில் நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கலாம். அதற்கு கடவுளின் முழு அனுமதி இருக்கின்றது என்றுதான் பொருள். நீங்கள் அதை கண்டனம் செய்தால் கடவுளின் விருப்பத்தை, கடவுளின் தீர்ப்பை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். எனவே எது நடந்தாலும் அதை பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுமை, உள்பலம் மற்றும் இச்சாசக்தியை உங்களுக்குள் அதிகரிக்கும். எது நடந்ததோ அது அப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது ஆண்டவனின் திட்டம். நினைவிருக்கட்டும், நிகழ்ச்சிகள் முன்பே நிச்சயிக்கப்பட்டவை. ஒரு சிறு துகளின் அசைவு முதல் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட இயக்கம் வரை கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் மற்றும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எல்லாம் வல்ல, எல்லாம் அறிந்த, எங்கும் நிறைந்த பரம்பொருளின் அருளால் இப்படித்தான் நிகழ வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவனின் திரு அருள் இறங்குகிறது என்பதை கண்டு உணர்ந்து உங்களுக்குள்ளும் உலகத்தினரும் அமைதியாக வாழ்வதே அறிவுடைமையாகும். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். மார்கழி யோகம் தொடர்ந்து 4வது நாள் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் மண்டலா குடும்பத்தார் சார்பாக, படையல் இயற்கை உணவும் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கங்களும். யாராவது ஷேர் பண்ணிக்கிறதா இருந்தா ஷேர் பண்ணலாம். யாராவது பேசணும்னா பேசலாம், ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம். ஏதாவது பூஜைக்கு ஏதோ ஒரு 54 காயின் வச்சுக்க சொன்னீங்கல்ல, அது என்ன சும்மா வச்சிருக்கணுமா சார்? இல்லம்மா, காயின் நம்ம ஒவ்வொரு தடவை மந்திரம் இப்ப 21 முறை சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு முறை சொல்றப்போ இந்த தனார்சன சங்கத்துக்கு அரிசி வேணும். மஞ்சள் அரிசி, முனையுடையாத அரிசி, மஞ்சள் கலந்து ஒரு அச்சதை, அப்புறம் வெள்ளை மலர்கள், மனமிக்க வெள்ளை மலர்கள், அப்புறம் இந்த காய். நம்ம அரிசி அச்சதை கடைசியா சுவாகான்னு சொல்லி போடுறப்போ அரிசி கொஞ்சம், அச்சதை கொஞ்சம், ஒரு காயின் எடுத்து நம்ம தீபத்துக்கு அர்ப்பணிக்கும். அதுக்காக அந்த காய். அதே போல குபேர மந்திரம் நீ குபேர வழிபாடோட செய்வோம். அது செய்யறப்ப உங்களுக்கு அதுக்கும் ஒவ்வொரு முறை அந்த குபேர மந்திரம் நிறைவடைகிறப்போ அரிசி, அச்சதை, மலர்கள், அதுக்கப்புறம் அந்த காயினோட சேர்ந்து நம்ம தீபத்துக்கு வழிபடி செய்யணும், அர்ப்பணிக்கிறோம். செல்வ குலத்துக்கான டெய்லி 54 காயின் போடணுமா சார்? ஆமா, டெய்லி 54 காயின். இப்ப அந்த பூவோட சேர்த்து நீங்க போடுறீங்களா? ஆமா ஆமா. எவ்வளவு தடவை? 21 முறைனா 21 காயின், 54 54, 108னா 108, 9னா 9. எவ்வளவு முறை சொல்றோமோ ஒவ்வொரு தடவையும் அந்த காயோட சேர்த்து எடுத்துட்டு, அப்புறம் நீங்க பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு அரிசி தனியா எடுத்து காயின் எடுத்து வச்சு ஒரு தனியா வச்சிருங்க. அந்த காயின் எதுக்கும் நீங்க பயன்படுத்தாதீங்க, ஒன்லி இந்த பூஜைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஓ, டெய்லி அதே காயினை யூஸ் பண்ணிக்கலாமா சார்? அந்த காயினுக்கு தொடர்ந்து வலு கொடுத்துட்டே இருக்கலாம். மந்திரம் சொல்லுவோம். அப்ப அந்த இந்த இடத்துல மந்திரத்தோட அந்த வழிபாடோட சேர்ந்து அந்த காயின் செய்யறப்ப அந்த காயினையும் அந்த எனர்ஜி அதுக்காக தான் செய்யறாங்க. ஓகே சார், ஓகே, நல்லது.
சார் வணக்கம். வணக்கம். மார்கழி மாசம் நீங்க இந்த மாதிரி பூஜை தினமும் இருக்கிறது வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் கோயிலுக்கு போகணும்னு நினைப்பேன், சாமி கும்பிட்டு வரணும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நிம்மதியா சாமி கும்பிடணும் இந்த நேரத்துல போனா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஆனா அது போக முடியாது. இப்போ வீட்லயே இருந்து இந்த மாதிரி ஒரு பூஜைகளும் இதுவும் பண்றப்ப கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தருணத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? உங்க பேரு? நான் மதுரையில இருந்து. மதுரை. ஆமாங்க. சந்தோஷமா. தொடர்ந்து கலந்துக்கோங்க. நம்மளுடைய படையலுடைய மண்டல ஆரோக்கிய உணவு திட்டம் சொல்லக்கூடிய அந்த மண்டல டயட் இப்போ 4வது பேட்ச் முடிவு கடந்து 5வது பேட்ச் நிறைவுல இருக்கு. இது 5வது வாரம் இன்றையிலிருந்து அவங்களுக்கு. இனி ஒரு வாரத்தோட 6வது வாரம் இது முடிய போகுது. அடுத்த 48 நாள் மண்டலா டயட் ப்ரோக்ராம் வந்து தை 1ஆம் தேதி துவங்கும். தை 2 மார்கழி தை 2 ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கும். அதுல உங்களுக்கு உண்டான அழைப்பு இருக்கும். அது அறிமுக வகுப்பு, எல்லோருமே கலந்து கொள்ளலாம். இந்த புதுசா இந்த இதுல பயிற்சியில இந்த மார்கழி வகுப்புல ஜாயின் பண்றவங்க இந்த உங்களுக்கு ஏற்கனவே நம்பர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உங்களுக்கு வந்து அந்த இதுலயே போட்டிருப்பாங்க, லிங்க்லயே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் மெசேஜ் பண்ணிடுங்க. மார்கழி யோகம் நிகழ்வுல கலந்து கொள்ள அனைவருக்கும் எல்லாத்தையும் ஒன்றிணைந்து தொடர்புபடுத்தி அடுத்தடுத்த தகவல் கொடுப்பதற்காக ஒரு குழு துவங்கப்படும். ஸோ அதுக்காக இதுல கலந்துகிட்ட அனைவரும் உங்களுடைய எண்களை பதிவு செய்யுங்க, அல்லது வாட்ஸ்அப்ல பண்ணுங்க, இல்லை இப்ப சேட் பாக்ஸ் சரியா? அடுத்தடுத்து தகவலை பரிமாறுவதற்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது படையலுடைய இயற்கை உணவு பயிற்சி, நோ ஆயில் நோ பாயில் சொல்லக்கூடிய நோ ஆயில் நோ பாயில் பயிற்சி காணொலி மூலமாக இதே மாதிரி இணையதளத்தின் மூலமாக நடக்க இருக்கு. 3வது வாரம் 24, 25 நினைக்கிறேன், டிசம்பர் 3வது சனி ஞாயிறு. ஸோ அதனுடைய தகவல்கள் உங்களுக்கு வரும், கலந்து கொள்ளலாம். ஓகே, நன்றி அனைவருக்கும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். 3 முறை பிரணவ மந்திரம் சங்க முத்திரையுடன். தீபாராதனை, ஜோதி வழிபாடு, தீபாராதனை. அப்புறம் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி வீட்டுல அவங்களால முடிஞ்சதை செய்யும். குத்து விளக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு விளக்கு அகல் விளக்கு கூடி வைக்கலாம். நிறைய மலர்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமா இருக்கா போதும். நம்முடைய எளியோருக்கு சிறிய பச்சிலைன்னு சொல்றாங்க இல்லையா, என்ன இருக்கும் அந்த அளவு அதை வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். முதிரைக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்க இருந்தா போதும் இல்லையா? தனாரச சங்கல்பத்துக்கு மட்டும்தான் விளக்கு இதெல்லாம் வேணும். அக்னிஹோத்திரம் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அக்னிஹோத்திரம் செய்யுங்க. அக்னிஹோத்திரம் இந்த மாதிரி குண்டம் விற்குது. இது செப்பு பிரமிட். இது எல்லா ஊர்லயும் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய இடத்துலயும் வந்து அவைலபிள், வேணா வாங்கிக்கலாம். ஸோ அக்னிஹோத்திராவும் நீங்க தினசரி செய்யலாம். செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் நீங்க அட்லீஸ்ட் கவனிங்க, இந்த மந்திரங்களை கேளுங்க, கவனிங்க. அப்புறம் அது நீங்களா வாங்கி உங்க வீட்டிலேயே செய்யறதுக்கு உண்டான வழிவகைகள் வரும். பிரேமா இருக்கீங்களா? நீங்க என்ன புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களுடைய நேற்று ஆடியோ கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய அனுபவம் இந்த மார்கழி யோகம் பிரம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா மண்டலா சுருக்கமா சொல்லுங்க. சொல்றேங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து 48 நாள் படையல் பயிற்சி முடிச்சுட்டு இப்ப 21 நாள் சாதனா பயிற்சி முடிச்சுட்டு இப்போ திருப்பி அதுலயே அடுத்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கு. அத வந்து சொல்லவே முடியாது. என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், என்னோட பழைய இதை வந்து சாருக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன்னு. இப்ப எந்த அளவுக்கு அந்த 48 நாள் பயிற்சி வந்து எங்களை வந்து சாப்பாடு
உணவுகள், பயிற்சிகள் மனச வந்து எவ்வளவு தெளிவு கொடுத்த விட 21 நாள் பயிற்சி எங்களுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு. காலையில 4 மணிக்கு எழுந்ததும் 6:30 மணி வரைக்கும் காலையில பூஜை, முத்திரைகள், விளக்கு இதெல்லாம் வந்து தொடங்கும் போதே அந்த நாள் ஃபுல்லுமே அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு. அத வந்து ஃபீல் பண்ணாதான் அது தெரியும். அந்த நாள் முழுசுமே அந்த ஒரு மன அமைதியோட அதுக்கு இந்த நம்மளோட படையல் உணவு முறை வந்து அற்புதமா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. நம்ம என்ன நினைச்சு நம்ம இந்த பயிற்சியை தொடங்குறோமோ அதோட பலனை வந்து நமக்கு அற்புதமா கொடுக்குது. அதுல குருஜியோட அந்த பாடல்கள் அவரோட இதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் வந்து ஊக்கத்தையும் ஒரு ஆர்வத்தையும் கொடுக்குது. நான் வந்து முழுமையா தேவையில்லாத உணவுகளை தவிர்த்து இன்னைக்கு வந்து நான் வந்து உத்தராகத்தை அணிஞ்சிருக்கேன்னா அதுக்கு வந்து சாரோட பயிற்சியும் அவரோட உணவு முறையும் அவரோட இதுவும் தான் காரணம். நான் வந்து இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் குருஜியோட இதுவும் அப்படிதான். நாங்க வந்து சார் வந்து குருஜியோட இது சொன்னோம், நாங்க அதுல இருந்து குருஜியோட இதுதான் நாங்க வேண்டிட்டு இதாமே பண்ணிட்டு இருக்கோம். என் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்குது குருஜி. அவ எந்த நேரம் குருஜியோட நாமத்தை தான் சொல்லுவாங்க. நேற்று கிரிவலத்துக்காக நாங்க குருஜியோட இதை வந்து பாப்பா சொல்லிட்டு சுத்தி வந்துகிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவளுக்கு வந்து அவளுக்கோட காலேஜ் இதுக்கான இது உடனே கிடைச்சது. அவங்க வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு குருஜிக்கு நன்றி சொன்னாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆத்மார்த்தமா வந்து வேண்டி பண்றோமோ அதோட பலன் அற்புதமா நமக்கு கிடைக்கும். நீங்க நம்பிக்கையா எல்லாருமே இந்த 21 நாள் பயிற்சியில இணைஞ்சு இதை வந்து அற்புதத்தை உணருங்க. உங்க வாழ்க்கையில குழந்தைங்களை, வீட்டை எல்லாமே இன்னும் சிறப்பா நம்ம வந்து கவனிக்கலாம், ஒரு மேன்மையா செய்யலாம். நாங்க வந்து இந்த பயிற்சினால எவ்வளவு மேன்மையா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து அது எங்களுக்கு தான் புரியும். அதை நீங்களும் உணர்ந்துக்குங்க. இத வந்து கொடுத்ததுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிங்க சார். நன்றிமா. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வாம ஜோதி வியாம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி நாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏக ஜோதி ஞாம ஜோதி ஏழு ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான பாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வோம். எல்லா வல்ல இறையர்களும் குருவரும் எப்போதும் துணையிருந்து வழிநடத்தும். வாழ்க வளர்க்க அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்வோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம் நாளை காலை.
பாபாய். நன்றி. ஆனா இன்னைக்கு நாள்ல இன்னொரு சிறப்பு இருக்கு. எங்க குடும்பத்துல வந்து இன்னைக்கு திருவாதிரை விரதம் இருப்பாங்க. சில திருவாதிரை. ஆமா 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 திருவாதிரை வேண்டிக்கிட்டு விரதம் இருப்பாங்க. எங்க கலந்துருக்கு. நன்றிகள் அண்ணா. நன்றி நன்றி. ஓகே, சந்திப்போம் மீண்டும். எல்லாரும் நாளைக்கு புதுசா ஜாயின் பண்ணுவாங்க எல்லாரும் அவங்களுடைய நம்பரை வந்து சேட் பாக்ஸ்ல போடுங்க, இல்ல வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 8637410022 8637410022 இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு நாளைக்கு வேணும் அதோட லிங்க் ஷேர் பண்றோம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்துடலாம். இப்போதைக்கு இந்த நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் மட்டும், வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. நோட் பண்ணிக்கங்க 8637410022. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளர்க.